இந்த உலகத்துல யார் எப்படி மாறுவாங்க அப்படின்றது நம்மளால சொல்லவே முடியாது. நம்ம ஒருத்தங்களை நேசிக்கிறோம், நேசிச்சு அவங்களுக்கு நல்லது சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றோம், ஒரு விஷயத்த பண்றோம். ஆனா நம்ம சொல்ற அந்த நல்லதை அவங்க நல்லதாவே ஏத்துப்பாங்களா அப்படின்றது தெரியாது. இப்படி இந்த கேஸ்ல ஒருத்தங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லி அவங்க அந்த விஷயத்தை ஏத்துக்காததுனால என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த கேஸ் இந்த 2026 பிப்ரவரியில் நடந்துச்சு. இது ஒரு பயங்கரமான கேஸ் அப்படின்னு சொல்லலாம். சொல்ல போனா போன மாசம் லக்னோவே மிரட்டின ஒரு பயங்கரமான கேஸ். பிப்ரவரி 21, 2026 லக்னோ அஷியானா போலீஸ் ஸ்டேஷனுக்கு 21 வயசான அக்ஷத் அப்படின்ற ஒரு பையன் ரொம்பவே பதட்டத்தோட வர்றாரு. சார் என்னுடைய அப்பாவை காணோம், தயவு செஞ்சு கண்டுபிடிச்சுதாங்க அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே கேட்கிறாரு. சரி ஃபர்ஸ்ட் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி தாங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்றாங்க. இவருமே கம்ப்ளைண்ட் எழுதுறாரு. போலீஸ் ஆபீசர்ஸ் சரி கடைசி அவங்க அப்பா எங்க போனாரு, உங்க அப்பாவை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப அக்ஷத் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் என்னுடைய அப்பா கடைசியா டெல்லிக்கு போனாரு, போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னவர் வரவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இவங்க அப்பாவுடைய பேர் மன்வேந்திர சிங். இவருக்கு 50 வயசு ஆகுது. இவர் ஒரு பிசினஸ் மேன். இவரு செக்டர் எல் அக்ஷயானா ஏரியாவில் 3 அடுக்கு இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காரு. பிப்ரவரி 20 காலையில இருந்து காணோம் அப்படின்ற மாதிரி இந்த பையன் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. போலீஸ் ஆபீசர்ஸ் ஆரம்பத்தில் இது ஒரு பெரிய விஷயமா எடுத்து கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தினம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இதுல கம்ப்ளைண்ட் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பல பேர் மறுபடியும் வீட்டுக்கு வந்துருவாங்க, கிடைச்சிருவாங்க. அந்த மாதிரியான எதனாச்சும் ஒரு கம்ப்ளைண்டா தான் இது இருக்கணும். அவங்க அப்பா வெளில எங்கேயாச்சும் போயிருந்திருப்பாரு, மறுபடியும் வீட்டுக்கு வந்துருவாரு அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. அப்பதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க இந்த 21 வயசு பையனை இவங்க பாக்குறாங்க. அந்த பையன் அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கான். அவங்கள பத்தி விசாரிச்சப்பதான் இந்த பையனுக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்ல, இந்த பையனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. இவங்க 2 பேருக்குமே அவங்க அப்பா மட்டும்தான் இருக்காங்க. இப்போ அவங்க அப்பாவையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பையன் இப்படி அழுகிறான். சரி நம்ம கண்டுபிடிச்சு தரலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்ச போலீஸ் ஆபீசர்ஸ், நீ ஒன்றும் கவலைப்படாத, நாங்க கண்டுபிடிச்சு தரோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த கேஸ் எடுக்கிறாங்க. வழக்கமா இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி ஒவ்வொன்றும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இப்படி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இந்த கேஸ்ல பல ஷாக்கிங்கான விஷயங்கள் தெரிய வந்தது. இந்த கேஸ்க்குள்ள ஒரு நாள் நடந்த ஒரு கொடூரமான சம்பவம் இருக்கு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். நம்மளோட சேனல்ல நம்ம கிரைம் ஹாரர் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு திஸ் பார்ட். இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மன்வேந்தர் சிங் யார் அப்படின்றத பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். இவரு ஜலூன் டிஸ்ட்ரிக்ட்ல தான் பிறக்கிறாரு. இவர் பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர். சின்ன வயசுல இருந்து கிடைக்கிற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியுமே யூஸ் பண்ணி எல்லா இடத்துலயுமே பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேறாரு. இவரு லக்னோக்கு வந்திருக்காரு. லக்னோக்கு கிடைக்கிற எல்லா வேலையும் பார்த்து பயங்கரமா முன்னேறி அங்கேயே செட்டில் ஆனவர். இப்படி அவர் சொந்த உழைப்புல அவரோட பேர்ல பாத்தீங்கன்னா 4 பேத்தாலஜி லேப் இருந்தது, 3 லைசன்ஸ் வாங்கின லிக்கர் ஷாப் இருந்தது. இது மட்டும் இல்லாம செக்டர் எல்ல 3 அடுக்கு இருக்கக்கூடிய ஒரு வீடும் இருந்தது. இவர் ரொட்டீன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில எந்திரிப்பாரு, அவரோட நெய்பர்ஹுட்ல வாக்கிங் போவாரு, சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து கை காட்டுவாரு, அங்க இருக்கக்கூடிய கடைகள்ல இருக்கவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு ரொம்பவே கேஷுவலா ஃப்ரெண்ட்லியா பேசுவாரு. அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய எல்லாருமே பாத்தீங்கன்னா இவரை மேன்வேந்தர் பாய் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. இவரு அவ்வளவு பாப்புலர், எல்லாத்துக்கிட்டையுமே சகஜமா பேசக்கூடிய ஒரு மனிதர். இப்படி சந்தோஷமா வெளியில போவாரு. ஆனா வீட்டுக்கு திரும்பும் போது, வீட்டுக்குள்ள நுழையும் போது கொஞ்சம் சோகமா தான் இருப்பாரு. ஏன்னா 9 வருஷத்துக்கு முன்னாடி இவரோட மனைவி இறந்து போயிட்டாங்க. அவரோட ஒய்ஃபை காப்பாத்துறதுக்காக இவர் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணாரு. ஆனா ஒரு பிரெயின் சர்ஜரியில பாவம் அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க 2 குழந்தைகளையும் தனியால நின்று தான் இவர் வளர்த்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பையன் 21 வயசு அக்ஷத், ரெண்டாவது கீர்த்தி, அந்த பொண்ணுக்கு 17 வயசு ஆகுது. அம்மா இல்லாத வீடு, குழந்தைங்க திசை திரும்பி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவர் பக்கத்துல இருந்து ஒண்ணா பார்த்து பண்ணிருக்காரு. அவரோட மனசுக்குள்ள ஒரு கனவு இருந்தது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னோட பையன் நல்லா படிக்கிறான் அப்படிங்கறதுனால அந்த பையனை ஒரு டாக்டர் ஆக்கணும் அப்படிங்கிறது. எப்படியாச்சும் பையன் நீட் எக்ஸாம் எழுதி நீட் எக்ஸாம கிராக் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னான். அப்புறம் நம்மளுடைய பேத்தாலஜி லேப் பிசினஸ் அவனே எடுத்து நடத்திப்பான் அப்படின்ற மாதிரி இவர் ஆசைப்பட்டாரு. இது எல்லா அப்பாவுக்குமே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ட்ரீம் தான். ஆனா அந்த ட்ரீம் தான் இவங்க அத்தனை பேருடைய தலையெழுத்தையுமே மாத்த போகுது.
மறுபடியும் நம்ம கேஸ்குள்ள வருவோம். ஆசியானா போலீஸ் ஸ்டேஷன் பிப்ரவரி 21 மதியானம் இவங்களுக்கு வந்து அந்த மிஸ்ஸிங் பர்சன் கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு சரி நம்ம இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. 50 வயசான மான்வேந்தர் சிங். வழக்கம் போல இவங்க எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மான்வேந்தர் சிங்கோடைய கால் ஹிஸ்டரியில இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அதனால டெலிகாம்க்கு வந்து பாத்தீங்கன்னா இவருடைய கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. இங்க இருந்து இந்த கேஸ் வந்துட்டு சீரியஸ் ஆக ஆரம்பிக்குது. மான்வேந்தர் சிங் கிட்ட ஒரு போன் கிடையாது, மொத்தம் அவர் 3 மொபைல் போன் வச்சிருந்திருக்காரு. 3 மொபைல் போனை செக் பண்ணி பார்த்தப்ப 3 மொபைல் போனுமே கரெக்டா பிப்ரவரி 20 காலையில 4:30 மணிக்கு ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணு அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து ஒரே நிமிஷத்துல சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அதே மாதிரி மான்வேந்தர் சிங்கோடைய மொபைலை செக் பண்ணி பார்த்தப்ப அவருடைய கடைசி லொகேஷன் வந்து லக்னோ ஆசியானா அப்படின்னு காட்டியிருக்கு, டெல்லி இல்ல. பையன் வந்துட்டு ஆரம்பத்துல அப்பா டெல்லி போனாங்க மறுபடியும் வரல அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. ஆபீசர்ஸும் சரி டெல்லிக்கு தான் அப்பா போயிருப்பாரு போல இருக்கு, அங்க எங்க கடைசி சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா மொபைலோட லாஸ்ட் லொகேஷன் லக்னோ, அதுவும் அவங்களோட ஏரியா தான் அப்படின்னு தெரியறப்ப அவர் இந்த ஏரியாவை தாண்டல, இந்த ஏரியாவுக்குள்ள தான் அவருக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த மிஸ்ஸிங் பர்சன் கேஸை வந்துட்டு அவரோட ஏரியாவுக்கே போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. செக்டார் எல் போயிருக்காங்க. அங்க இருக்கக்கூடியவங்களோட நெய்பர்ஸ் ஒருத்தர் விடாம ஒன்னா விசாரிச்சிருக்காங்க. இதுல முக்கியமான சில பேர் சொன்ன சில விஷயங்களை பத்தி நம்ம பார்க்கலாம். இதுல ஒரு நெய்பர் வந்துட்டு பிப்ரவரி 20 அக்ஷத் கிட்ட பேசியிருக்காரு. அக்ஷத் கிட்ட பேசிட்டு இருந்த அந்த சமயத்துல என்னுடைய அப்பா வந்துட்டு டெல்லி போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா அக்ஷத் பயங்கரமா அழுதுட்டு இருக்கிறாரு. இந்த நெய்பர் போயிட்டு விசாரிச்சிருக்காரு என்ன ஆச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு. அதுக்கு அக்ஷத் வந்துட்டு டெல்லி போன என்னோட அப்பா வந்துட்டு வரவே இல்லை, இப்போ எனக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல, நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு இவர் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்பா கிடைச்சிருவாரு, போலீஸ் ஆபீசர்ஸ் கண்டிப்பா கண்டுபிடிச்சு தந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நான் சமாதானம் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு நெய்பர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 20 சாயந்தரத்துக்கு முன்னாடி அக்ஷத் அங்க இருந்த கிரவுண்ட்ல வந்துட்டு கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தாரு. அதுவும் வெயில் பயங்கரமா அடிச்சது, அந்த வெயில்ல கூட கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு நெய்பர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 17 வயசான அவங்களுடைய பொண்ணு கிருதி. அந்த பொண்ணுக்கு பிப்ரவரி 21 வந்துட்டு எக்ஸாம் இருந்தது. 21 அவங்க எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு எங்க வீட்டுக்கு தான் வந்தாங்க. எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டாங்க. நாங்க எல்லாருமே அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தோம், அப்பா சீக்கிரம் கிடைச்சிருவாருன்னு. கிருதி வந்துட்டு ரொம்பவே கேஷுவலா தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த விஷயம் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. ஏன்னா அப்பா மட்டும்தான் இருக்கிறாங்க, அப்படி இருக்கிற அப்பாவே வந்துட்டு திடீர்னு காணாம போயிட்டாரு. இதனால பையனே போயிட்டு ஸ்டேஷன்ல மிஸ்ஸிங் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். ஆனா அதே பையன் அன்னைக்கு சாயந்தரமே வந்து கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கான். அடுத்த நாள் அவங்களோட பொண்ணான கிருதி வந்துட்டு ரொம்ப கேஷுவலா போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்து பக்கத்து வீட்டுல போயிட்டு சாப்பிட்டு பேசிட்டு வந்திருக்காங்க. இது ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா இருக்குதே அப்படின்ற மாதிரி போலீஸ் யோசிக்கிறாங்க. இப்ப இன்னொரு நெய்பர் ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ஷத் ரீசெண்டா இந்த வீக்ல ஒரு ரைஃபிள் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்தான். வந்து இது எங்க அப்பாவுடைய துப்பாக்கி, எப்படி இருக்கு பாருங்க, நல்லா இருக்குதுல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தான். அப்ப அவன் அந்த ரைஃபிளை ரொம்பவே அழகா ஹேண்டில் பண்ணான் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்துட்டு வேற ஒரு திசையை நோக்கி போக ஆரம்பிக்குது. இப்ப இவங்க தங்கி இருக்கக்கூடிய அந்த 3 அடுக்கு மாடி வீட்டுக்கு நடு போர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய அத்தை இருக்காங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்க கிட்ட போயிட்டு சொல்லுங்க பிப்ரவரி 20 என்னென்னலாம் நடந்துச்சு இந்த வீட்டுல, காலையில இருந்து அன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் நீங்க என்னென்ன பாத்தீங்க அப்படின்ற எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ஷத் வந்துட்டு பிப்ரவரி 20 காலையில அவனுடைய அந்த காருக்கு பின்னாடி வந்துட்டு எதையோ துண்டை வச்சு தொடச்சுக்கிட்டு இருந்த மாதிரி பார்த்தேன். அந்த காரோட டிக்கியை வந்துட்டு அவன் டவலை வச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு தேய்ச்சி ஏதோ கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தான். இதை பத்தி கேட்கறதுக்காக நான் அக்ஷத் கிட்ட போயிட்டு என்னாச்சு, ஏன் இப்படி தேய்ச்சி கழுவிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். அதுக்கு ஏதோ ஒன்று கொட்டிருச்சு, அந்த கரை போக மாட்டேங்குது, அதான் நான் தொடச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னோம். இப்படி இந்த ஆண்ட் சொன்ன இந்த விஷயத்தை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அடுத்ததா பிப்ரவரி 20 பகல்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ஆன்டி கிட்ட அக்ஷத் வந்து எனக்கு நீங்க சிக்கன் கறி செஞ்சு தாங்க, பன்னீர் கறி செஞ்சு தாங்க, எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டான். நானும் சரி பையன் ஆசையா கேட்கறான் அப்படின்றதுனால பண்ணி தந்தேன். அன்னைக்கு அவனுக்கு பயங்கர பசி இருந்திருக்கும் போல இருக்கு, நல்லாவே சாப்பிட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க ஆன்டி சொல்றாங்க. இது எல்லாமே நார்மலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். போலீஸ் ஆபீசர்ஸ் வேற எதனாச்சும் நீங்க நோட் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இப்போ இந்த ஆன்டி வந்துட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு என்ன அப்படின்னு தெரியல,
பக்கமா அக்ஷத் வந்துட்டு சரியாவே இல்லை, அவனோட பிஹேவியர் வந்துட்டு கொஞ்சம் மோசமா தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் இப்போ ஸ்ட்ரெயிட்டா ஸ்டேஷனுக்கு போறாங்க. போன உடனே அந்த காரோட டிக்கியில ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், அதை போயிட்டு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளுக்கு தேவையான எதனாச்சும் ஒரு எவிடன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க. உடனடியாக அதுக்கு அடுத்த நாளே அந்த காரை எக்ஸாமின் பண்றதுக்காக பர்மிஷன் வாங்குறாங்க. அக்ஷத் கிட்ட போயிட்டு உன்னுடைய காரை நாங்க செக் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அக்ஷத் வந்துட்டு என்னுடைய அப்பா வந்துட்டு தயவு செஞ்சு கண்டுபிடிச்சிட்டாங்க, அதுக்காக நான் என்ன வேணா பண்ண ரெடியா இருக்கேன், என்னோட கார் தானே செக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். போலீஸ் ஆஃபீஸர் ஸ்ட்ரெயிட்டா அந்த கார் கிட்ட போயிருக்காங்க. போயிட்டு அந்த காரை பார்த்துருக்காங்க. சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. சரி, அந்த காரோடைய டிக்கியை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த டிக்கியை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. உள்ளாரையுமே ரொம்பவே கிளீனாக தான் இருந்திருக்கு. எந்த ஒரு கரையும் இல்லை, கீர்ன மாதிரியோ எதுவுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இல்லை. ஆனால் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஒரே ஒரு க்ளூ வந்துட்டு இதுதான், இதை நம்ம விடக்கூடாது. நேரில் நம்ம கண்ணில் பார்க்கறதுனால அது தெரியல அப்படின்னாலும் மேபி ஃபாரன்சிக் டீம் வந்துட்டு எதனாச்சும் டிஃப்ரெண்ட்டாக டெக்னாலஜி யூஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. நம்ம இந்த விஷயத்த அவங்க கிட்ட விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி ஃபாரன்சிக் டீமுக்கு கால் பண்ணி அந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க. ஃபாரன்சிக் டீம் அந்த இடத்துக்கு வருது. அந்த டிக்கியை பார்க்குறாங்க. பார்த்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணுறாங்க. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ரத்தத்தோடைய கரைகள் இருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்காக யூவி லைட்ஸ் எல்லாம் வந்துட்டு அடிச்சு பார்க்குறாங்க. இப்படி அடிச்சு பார்த்த ஃபாரன்சிக் டீமுக்கு அந்த காரோட டிக்கிக்குள்ள சில ரத்த கரைகள்லாம் இருக்கிறது தெரியுது. அந்த டீம் அந்த கரைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு டெஸ்ட்டுக்காக கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த வீட்டையும் சேர்த்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணுறாங்க. இதுக்காக அவங்க அந்த வீட்டுடைய 3rd floor போகிறாங்க. 3rd floorக்கு போயிட்டு எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு இருந்த அந்த சமயத்தில் ஒரு செவுத்துல வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக பெயிண்ட் அடிச்சிருக்கிற மாதிரி இவங்களுக்கு தெரியுது. எதுக்காக எல்லா இடத்தையும் விட்டுட்டு இந்த ரூமுக்கு மட்டும் ஃப்ரெஷ்ஷாக பெயிண்ட் அடிக்கணும், இது ஏதோ ஒரு மாதிரி சந்தேகப்படுற மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. போயிட்டு அந்த பெயிண்ட்டை சுரண்டி பார்த்துருக்காங்க. உள்ளுக்குள்ள இவங்களுக்கு சில சாம்பிள்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. இப்படி சுரண்டி பார்த்து அந்த இடத்துலயுமே லூமினல் ஸ்ப்ரேஸ் எல்லாம் வந்துட்டு அடிச்சிருக்காங்க. யூவி லைட் அடிச்சு பார்த்துருக்காங்க. எதனாச்சும் ரத்தத்தோட கரைகள் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு. இப்படி இவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அந்த செவுத்தை சுரண்டப்ப உள்ளார ரத்த கரைகள் இருக்குது அப்படின்றது தெரியுது. அது மட்டும் இல்ல, அந்த செவுத்தை வந்துட்டு இன்னுமே கிளியரா எக்ஸாமின் பண்ணி பார்த்தப்ப அந்த செவுத்துல தோட்டா பட்ட மாதிரியான ஒரு மார்க் ஒன்று இருக்கு. இந்த அச்சு வந்துட்டு எந்த தோட்டோடைய தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறாங்க. இந்த விஷயங்கள் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வெளியில் இருக்கிற யாருக்குமே தெரியாது. இந்த ரத்த கரைகள், செவுத்துல இருக்கிற இந்த மார்க், இது எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு அப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது. இது ஒரு சாதாரண மிஸ்ஸிங் பர்சன் கம்ப்ளைண்ட் மட்டும் கிடையாது, அதுக்கு மேல ஏதோ ஒரு விஷயம் அங்க நடந்திருக்கு அப்படின்னு. இந்த வீட்டுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கு. அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரே ஒரு ரூம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பூட்டி இருக்கு. அந்த ரூம் ஸ்டார்டிங் இன்வெஸ்டிகேஷன்ல இருந்து யாருமே திறக்க கிடையாது. அப்படி அந்த ரூம்குள்ள என்ன இருக்கு, இதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் முடிவு பண்ணாங்க. பிப்ரவரி 23 அக்ஷத் கிட்ட விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போங்கன்னு கூப்பிடுறாங்க. அக்ஷத்தும் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரான். போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரூம்குள்ள அக்ஷத்தை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அக்ஷத் உள்ள வந்து சேர்ல ரொம்பவே காமா உட்கார்ந்துருந்தான். போலீஸ் ஆஃபீஸரை பார்த்து, சார் என்னால முடிஞ்ச எல்லா உதவியுமே நான் பண்றேன், என்னோட அப்பாவை தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு தந்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறான். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ரொம்பவே மெதுவா, சரி சொல்லு, பிப்ரவரி 20 என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவன், சார் பிப்ரவரி 20 வந்துட்டு அப்பா டெல்லிக்கு போயிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி, மொபைல் ஏன் சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு போலீஸ் கேட்க, ஆமா சார், சில நேரங்களில் வந்துட்டு அப்பா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாரு, அதனால தான் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு போலீஸ், ஓ அப்படியா, அப்போ 3 ஃபோனையுமே சுவிட்ச் ஆஃப் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அக்ஷத் வந்துட்டு, ஆமா சார், அவர் யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால சம்டைம்ஸ் 3 மொபைலுமே வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாரு. நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி 3 ஃபோனுக்கும் அடிச்சிருக்கேன், சில நேரங்களில் எந்த ஃபோனுமே அட்டன் ஆகாதுன்ற மாதிரி சொல்றான். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் திடீர்னு உன்னுடைய கார் டிக்கியில ரத்தக்கரை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அக்ஷத் எதுவுமே பேசாம அமைதியாகிறான். உங்க வீட்டில் ஒரு ரூம்ல மட்டும் நீங்க ஃப்ரெஷ்ஷா பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க, ஏன் அப்படி அடிச்சிருக்கீங்க? சொல்லப்போனா அந்த பெயிண்ட்டுக்குள்ளேயுமே வந்துட்டு எங்களுக்கு ரத்த கரைகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி அடுத்தடுத்து கேட்கிற எந்த ஒரு கேள்விக்குமே அக்ஷத் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே இல்லை. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அடுத்தடுத்த கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சு ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு விஷயத்தை கேட்கிறாங்க. சரி, எல்லாமே தெரிஞ்சு போச்சு, சொல்லு அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாங்க. அக்ஷத் தலையை குனிஞ்சே இருந்தான். ரொம்ப நேரம் சைலண்ட்டுக்கு அப்புறமா ஒரு விஷயத்த சொன்னான். அப்பா வந்து திடீர்னு தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டாரு, அந்த ரத்தம் தான் வந்துட்டு அங்க இருந்தது அப்படின்னு சொல்றான். ஆபீசர்ஸ் இதை கேட்டதுக்கு அப்புறமா எந்திரிச்சு, ஓ அப்படியா, சரி, அப்படியே இருந்தா அதுக்கான எவிடன்ஸ் என்ன, எனக்கு காமின்னு கேக்குறாங்க. இப்படியே கொஞ்சம் நேரம் போச்சு. முன்னாடி சொன்ன ஸ்டேட்மெண்ட் வேற மாதிரி சொல்றான். அப்பா என் மேல வந்துட்டு ரைஃபிளை வச்சாரு, என்ன சுற்றுவாரு அப்படிங்கிற பயத்துல செல்ஃப் டிஃபென்ஸுக்காக நான் அதை
திருப்பி விட்டேன், அது அவர் மேல பட்டுருச்சு, இது முழுக்க முழுக்க விபத்து மட்டும்தான், தெரிஞ்சே நான் எதையுமே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றான். போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த இடத்துல நிறுத்த கிடையாது, உனக்கு எதிரான எல்லா எவிடன்ஸையும் நாங்க திரட்டிட்டோம், மரியாதையை உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப அக்ஷத் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு மேல நம்ம மாட்டிக்கிட்டோம், தப்பிக்கவே முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டுல அவனுக்கு என்ன நடந்துகிட்டு இருந்தது, கடைசி அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் லக்னோல இருக்கக்கூடிய ஒரு பெரிய காலேஜில், டாப் மோஸ்ட் காலேஜில் தான் படித்தேன். நான் நல்லா படிக்கிற பையன், நல்ல மார்க்ஸ் எடுத்தேன். அப்போ வந்துட்டு நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு, எனக்குமே டாக்டர் ஆகணும் அப்படின்னு இருந்தது. இதனால் நான் நீட் எக்ஸாம் எழுதி கிராக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன். ரெண்டாவது தடவை ட்ரை பண்ணப்ப ரெண்டாவது அட்டெம்ப்ட்லயுமே ஃபெயில் ஆயிட்டேன். அப்பாவுக்கு இந்த மாதிரி நான் கண்டினியூஸா ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறது பிடிக்கல. ஆனா அவர் என்னைய நீ இதுதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ண கிடையாது, உனக்கு எது வருமோ அது நீ பண்ணு, நான் உனக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி எங்க அப்பா சொன்னாரு. ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே அப்பா சம்பாதிச்சு வச்ச நிறைய சொத்து இருக்கு, காசு இருக்கு. நான் இப்படி படிப்படியா முன்னேறிட்டு இருந்தேன்னா எப்போ போயிட்டு செட்டில் ஆகுறது? எனக்கு நல்ல லக்ஸுரியான ஒரு லைஃபை வந்துட்டு வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு நான் பல இடங்களுக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னு நினைச்சேன். இதனால நான் ஸ்ட்ரெயிட்டா எங்க அப்பா கிட்ட போயிட்டு உங்களோட பிசினஸ் நான் பாத்துக்கிறேன், என்கிட்ட உங்களோட பிசினஸ்லாம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன். ஆனா எங்க அப்பா வந்துட்டு எனக்கு பேக்ரவுண்ட்ல இருந்து சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு தான் சொன்னாரே தவிர பிசினஸ் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் நீ வந்துட்டு ஒழுங்கா படிச்சு முடி, நீ படிக்கிற பையன், படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணு, அதுல உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உழைச்சு அந்த பிசினஸ் டெவலப் பண்ணு, எடுத்த உடனே உனக்கு இந்த பிசினஸ் தர முடியாது, நீ ஸ்டெப் பை ஸ்டெப்பா வா அப்படின்ற மாதிரி அப்பா சொன்னாரு. இந்த விஷயம் வந்துட்டு எனக்கு சுத்தமா பிடிக்க கிடையாது. எங்க கிட்ட இவ்வளவு காசு இருக்கப்ப நான் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா வரணும்? ஆனா எனக்கு வேற வழியே இல்லை. சரி வெளியில போயிட்டு எங்கேயோ வேலை பார்க்கறதுக்கு நம்மளுடைய கம்பெனில வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்பாவுடைய லிக்கர் ஸ்டோர்ல வந்துட்டு மேனேஜரா ஒர்க் பண்ணேன். நான் ஒரு சாதாரண மேனேஜர் தான், இந்த கம்பெனி எதுவுமே எனக்கு சொந்தம் கிடையாது, இந்த கம்பெனி எல்லாமே அப்பாவுக்கு சொந்தம். நான் இந்த கம்பெனியில ஒர்க் பண்ணக்கூடிய சாதாரண ஒரு எம்ப்ளாயி தான். எனக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரியான லக்ஸூரியான லைஃபை வாழ்றதுக்கு எனக்கு நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு. இந்த பணத்தை நான் எங்க அப்பா கிட்ட போயிட்டு கேட்டேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவர் எனக்கு தர மாட்டாரு அப்படின்னு சொல்றான். இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அக்ஷத்தை பார்த்து, சரி அந்த பணத்துக்காக தான் நீ திருடுற வேலையை பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. அக்ஷத் ஒன்றுமே சொல்ல கிடையாது, அமைதியாக இருக்கான். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எதனால் இப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க வீட்டில் வச்சிருந்த 5 லட்சம் ரூபா மதிப்பு இருக்கக்கூடிய நகையை வந்துட்டு காணும். வீட்டுக்குள்ளே வந்துட்டு திடீர்னு காணாமல் போயிருச்சு. ஒருவேளை வீட்டில் வேலை செய்கிறவங்க யாராச்சும் இதை பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற சந்தேகத்தில் மான்வேந்தர் சிங் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வீட்டில் இருக்கவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. ஆனால் அடுத்த கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்துட்டு வித்ட்ரா பண்ணிடுறாரு. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு இந்த திருட்டுக்கான காரணம் வந்துட்டு தன்னோட பையன் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. தன்னோட பையன் தான் இதை பண்ணிட்டான் அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தன்னோட பையன் மேல வந்துட்டு இவர் கேஸ் போடல. சரி பையன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான் அப்படின்ற பாசத்துல விட்டுட்டாரு. ஆனா என்னதான் இவர் இதை பத்தி விட்டுருந்தாலும் தன்னோட பையன் மேல இவர் வச்சிருந்த நம்பிக்கை வந்துட்டு இந்த இடத்துல ஸ்பாயில் ஆகுது. இப்ப அக்ஷத்தை வந்துட்டு என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்னுடைய அப்பா வந்துட்டு என்ன கம்ப்ளீட்டா மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சாரு. நான் என்னென்ன பண்றேன் அப்படின்ற எல்லா மூவியுமே வந்துட்டு இவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு. எனக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கல. இப்படி தினம் என்ன கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறது என்னால கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்றான். இப்படி இருந்தப்பதான் ஒரு நாள் பிப்ரவரி 19 என்னுடைய அப்பா வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தர நேரம் வீட்டுக்கு வந்திருந்தாரு. வர்றப்ப அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய காசு இருந்தது. அவரோட லிக்கர் ஷாப் லைசன்ஸ் எல்லாம் வந்துட்டு ரினியூவல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்கு 50 லட்சம் ரூபா கொண்டு வந்தாரு. அப்படி அவர் வீட்டுக்கு கொண்டு வந்த அந்த காசுல நிறைய காசு வந்துட்டு மிஸ் ஆயிருக்கு. எங்க அப்பா மறுபடியும் அந்த காசை வந்துட்டு கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாரு. அப்ப உடனே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அந்த காசை நான் தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு எங்க 2 பேருக்குமே நிறைய சண்டை வந்துச்சு. நாங்க 2 பேருமே அன்னைக்கு நைட்டு குடிச்சிருந்தோம். எங்களுக்குள்ள நிறைய ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. அந்த ஆர்குமெண்ட் வந்துட்டு ரொம்பவே பயங்கரமா போயிட்டு நாங்க 2 பேருமே மாத்தி கத்திக்க ஆரம்பிச்சோம். இப்படி நாங்க கத்திக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல அவர் பயங்கரமா கோவப்பட்டு என்னை பிடிச்சி பலார்னு அரைஞ்சிட்டாரு. அந்த சமயம் எங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆவேசமா அவரு வச்சிருக்கக்கூடிய லைசன்ஸ் வாங்கின ரைஃபிள் எடுத்துட்டு வந்து என்ன நோக்கி நீட்டினாரு. என்ன நோக்கி அந்த ரைஃபிளை நீட்டி இருந்தாலும் என்ன சுட கிடையாது, இதுக்கு மேல நீ இப்படி பண்ண அப்படின்னு சொன்ன உன்னை தொலைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்தினாரு. அந்த நிமிஷம் ரைஃபிள் வந்துட்டு என்ன நோக்கி இருந்தது. அவரோட கண்ணை நான் பார்த்தேன். எங்க அப்பா இப்படி பண்ண இந்த விஷயத்த வந்துட்டு என்னால கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவரோட ரூமுக்கு போயிட்டாரு. நான் என்னுடைய ரூமுக்கு வந்துட்டேன். நான் அன்னைக்கு பெட்ல படுத்து மேல இருக்கக்கூடிய சீலிங்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்ப என்னுடைய அப்பா ரைஃபிள் எடுத்து என் முன்னாடி நீட்டினது
அது மட்டும்தான் என்னோட மைண்டுக்கு வந்துட்டு இருந்தது. இதை இப்படி விட்டால் சரிப்பட்டு வராது, நம்ம எதனாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னோட மனசுக்குள்ள அன்னைக்கு பலவிதமான எண்ணங்கள் வந்துட்டு போயிட்டு இருந்தது. அன்னைக்கு நைட்டு என்னோட மொபைல் எடுத்து மொபைலில் ஆன்லைன் ஸ்டோரில் கத்தி எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இப்படி பார்த்து முடிச்சுட்டு அதில் ஒரு கத்தி நான் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். இது எப்போ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரைமுக்கு முன்னாடி நாள் நடந்திருக்கு. இப்படியே சில மணி நேரங்கள் போகுது. அடுத்த நாள் பிப்ரவரி 20 காலையில் 4:30 மணிக்கு வீட்டில் இருந்தவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிறாங்க. மொத்த தெருவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கு. நான் என்னுடைய அப்பாவோட ரூமுக்கு போனேன். என்னுடைய அப்பா நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு கொஞ்சம் பக்கத்திலே அவரோட ரைஃபிள் இருந்தது. நான் அந்த ரைஃபிள் எடுத்து அவரை எழுப்பி அவரோட தலையிலே சுட்டேன். அந்த ரைஃபிள் அவரோட தலையில பட்டு அங்கிருந்து செவுத்துல போய் பட்டுச்சு அப்படின்னு சொல்றான். இப்ப இந்த தோட்டாவுடைய மார்க் தான் பாத்தீங்கன்னா ஃபாரன்சிக் டீம் அந்த செவுத்துல பார்த்தது. அந்த தோட்டா இந்த ரைஃபிள் இருந்து வந்த தோட்டா தான். அந்த தோட்டாவுடைய மார்க் இந்த ரைஃபிள் இருந்து வந்த தோட்டா மார்க் தான். உடனடியா அதே இடத்துல அவங்க அப்பா துடிக்க இறந்துட்டதா இவன் சொல்றான். இந்த சத்தம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற யாருக்குமே கேட்கலையான்னு போலீஸ் கேட்குறாங்க. இந்த சத்தம் உண்மையாலுமே வீட்டில் இருக்கிற யாருக்கும் கேட்கல, ஒருத்தங்களை தவிர. அது 17 வயசான கிருதிக்கு இந்த துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்டிருக்கு. கேட்ட உடனே என்ன நடந்துச்சுன்னு தெரியலேன்ட்டு பதறி அடிச்சு அந்த ரூமை நோக்கி ஓடி வராங்க. இப்படி ஓடி வந்த இவங்க அப்பாவுடைய ரூம் கதவை ஓபன் பண்ணிட்டு உள்ள பார்த்தப்ப அக்ஷத்தோட கையில பார்த்தீங்கன்னா ரைஃபிள் இருந்திருக்கு. அவங்க அப்பா ரத்த வெள்ளத்துல விழுந்து கிடக்கிறாரு. அப்பா இவன் தங்கச்சி கிருதி கிட்ட என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால் வேணும்னே பண்ண கிடையாது, உனக்கு தான் தெரியுமில்ல, அப்பா என் மேல ரைஃபிள் எடுத்து நீட்டினாரு, அதே மாதிரி தான் நான் பேசலாம் மன்னிப்பு கேட்கலான்னு இந்த ரூமுக்கு வந்தேன். அப்பா ரைஃபிள் எடுத்து என்னை பார்த்து நீட்டிட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, தற்காப்புக்காக தான் நான் ரைஃபிளை நகர்த்தினேன், அப்பா அவரு மேல குண்டு பட்டுருச்சு அப்படின்னு சொன்னேன். மேற்கொண்டு இந்த விஷயத்தை பத்தி வெளியில் நீ யாருக்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணாத அப்படின்னு சொன்னேன். என்னோட தங்கச்சியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் உண்மையை சொல்லு, நீ இப்படிதான் சொன்னியா இல்ல தங்கச்சியை மிரட்டினியா அப்படின்னு கேட்கறாங்க. அமைதியா இருந்த அக்ஷத் ஆமா என்னோட தங்கச்சியை மிரட்டினேன், இதை பத்தி நீ வெளியில யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னேன். என் தங்கச்சி பயத்துல என்னோட தங்கச்சி கீழே ஓடி போயிட்டு ஆன்டி பக்கத்துல அன்னைக்கு படுத்துக்கிட்டா. மற்றபடி இந்த விஷயத்தை பத்தி என் தங்கச்சி யார்கிட்டையுமே சொல்லல. இதுக்கப்புறமேட்டு தான் நான் பிளான் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்ற மாதிரி அக்ஷத் சொல்றான். இப்ப எப்படி இந்த சடலத்தை மறைக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்பாவுடைய சடலம் 100 கிலோ இருக்கும் அப்படின்னு சொல்றான். இப்ப இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சடலத்தை இங்க இருந்து கொண்டு போகணும், ஆனா சுத்தி இருக்கிறவங்க யாருக்குமே இந்த சத்தம் கேட்க கூடாது. என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ரொம்பவே பொறுமையா தரன்னு இழுத்துக்கிட்டே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிருக்கான். கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஒரு ரூம்குள்ள போயிட்டு அந்த சடலத்தை வச்சு உள்ளார லாக் பண்ணிருக்கான். அங்க வச்சு ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். வெளியில அந்த ரூம் பூட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு போயிருக்கான். அங்க போனவன் ரொம்ப வாங்கி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் ப்ளூ கலர் பிளாஸ்டிக் ட்ரம் ஒன்று வாங்கியிருக்கான். கூடவே ஏற்கனவே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண கத்தியும் வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சு அவங்க அப்பாவுடைய சடலத்தை வெட்டலாம் அப்படின்னு முடிவு பண்றான். இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க அப்பாவுடைய சடலம் அந்த ப்ளூ கலர் ட்ரம்குள்ள ஃபிட் ஆகல. அவங்க அப்பாவுடைய சடலத்தை பீஸா வெட்ட ஆரம்பிச்சிருக்கான். அதுல உடம்ப மட்டும் தூக்கி அந்த ட்ரம்குள்ள போட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய உடல் பாகங்கள் எல்லாத்தையுமே துண்டு துண்டான இருக்கிறான். டார்சோவை மட்டும் ட்ரம்முக்குள்ள வச்சுட்டு அதுக்குள்ள ஆசிட ஊத்தி அதுக்கு மேல கேனை போட்டு சீல் பண்ணிருக்கான். இந்த கேஸ்ல இவன் ஆசிடை யூஸ் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு ஆர்டிகல்ல மட்டும் இருக்கு. ஆனா அது உண்மையா இல்ல பொய் அப்படின்னு தெரியல. ஆனா அவன் இப்படி வெட்டப்பட்ட பாகங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த டார்சோவை எடுத்து ட்ரம்குள்ள போட்டு மூடி சீல் பண்ணியிருக்கான் அப்படின்றது கன்ஃபார்ம். மித்த பாகங்கள்லாம் என்ன பண்ணியிருந்திருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே பிளாஸ்டிக் கவர்ல போட்டு கட்டி அதை காரோட டிக்கிக்குள்ள போயிட்டு வச்சிருக்கான். இது மட்டும் கிடையாது, இந்த கொலைக்காக இவன் யூஸ் பண்ண அந்த பொருட்களையுமே எடுத்து அந்த கார் டிக்கிக்குள்ள தான் வச்சிருந்திருக்கான். முதல்ல கம்டி ரிவர்ல வச்சு இதை டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்திருக்கான். அதுக்கப்புறம் இடையிலே பார்த்தீங்கன்னா அவனோட பிளான் சேஞ்ச் ஆகுது. இவனுக்கு சடலத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி கொண்டு போறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இவன் 21 கிலோமீட்டர் கார்ல டிரைவ் பண்ணி சடுரோனா அப்படின்ற ஒரு காட்டு பகுதிக்கு போயிருக்கான். அங்க போன இவன் ஒரே இடத்துல இந்த சடலத்தோடைய உடல் பாகங்களை போட கிடையாது, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு உடல் பாகங்களை போட்டு போயிட்டே இருந்திருக்கான். இவன் சுட்ட அந்த ரைஃபிள் துப்பாக்கிய ஒரு இடத்துல குழி தோண்டி புதைச்சு விட்டு வந்திருக்கான். இன்னும் கொஞ்சம் தள்ளி இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கொலை நடந்த அந்த சமயத்துல ரத்தத்தால நினைக்கப்பட்ட அந்த பெட்ஷீட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு ஒரு ஆத்தங்கரையில வச்சு எரிக்கிறான். மறுபடியும் இவன் வீட்டுக்கு திரும்பி இருக்கான்.
வீட்டுக்கு திரும்பின அந்த சமயத்தில் தான் காரோட டிக்கி கிட்ட வந்துட்டு நிறைய கரையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா வந்துட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஒரு சில இடத்துல ரத்த கரை வந்து பார்த்தீங்கன்னா காயமாக இருந்திருக்கு, அதனால ரொம்ப டைட்டாக ஸ்க்ரப் பண்ணி எடுத்திருக்கான். இதுக்கப்புறம் கொலை நடந்த அந்த ரூமுக்கு போயிருக்கான். அந்த ரூமையுமே வந்துட்டு ஒரு இடம் விடாமல் க்ளீன் பண்ணியிருந்திருக்கான். செவுத்துல வந்துட்டு ரத்தம்லாம் தெரிச்சிருந்தது. சரி, இந்த இடத்துல மட்டும் இப்போ பெயிண்ட் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரூமுக்கு ரீபெயிண்ட் பண்ணியிருக்கான். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் அன்னைக்கு மதியானம் அவங்க அத்தை கிட்ட போயிட்டு எனக்கு சிக்கன் கறி பன்னீர் கறி செஞ்சு தாங்கன்னு கேட்டிருக்கான். அவங்க ஆண்டியும் சரி இவன் ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லி இவனுக்கு பன்னீர் சிக்கன் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து செஞ்சு தந்திருக்காங்க. இவன் அன்னைக்கு நல்லா சாப்பிட்டுருக்கான். அதாவது இவன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த வீட்டோடைய கிரவுண்ட் ஃப்ளோர்ல அவங்க அப்பாவுடைய டார்ஸை வந்துட்டு ட்ரம்முக்குள்ள முக்கப்பட்டு இருக்கு. ஆனா இவன் எந்த ஒரு குற்ற உணர்வுமே இல்லாம மேல உட்காந்து நல்லா சாப்பிட்டுருக்கான். அவன் மட்டும் கிடையாது, அவனோட தங்கச்சி கிருதியும் அந்த இடத்த கூப்பிட்டு வச்சு நீயும் சாப்பிடு, நீயும் பசியில தானே இருப்ப அப்படின்னு சாப்பிட வச்சிருக்கான். இந்த ஒட்டுமொத்த கேஸ்ல ரொம்ப டிஸ்டர்பிங்கான விஷயமே கீழே வந்துட்டு சடலத்தை வச்சுட்டு மேலே இவங்க சாப்பிட்டது தான். அன்னைக்கு நைட்டே அக்ஷத் வந்துட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருந்திருக்கான். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, நெய்பர்ஸு எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்கான். அந்த குரூப்பில் கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் மெசேஜஸ்லாம் வந்துட்டு போட்டுட்ருக்கான். அப்பா எங்கே இருக்கீங்க, தயவு செஞ்சு ஃபோன் எடுங்க, நாங்கள் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம், என்ன பிரச்சனைனாலும் வாங்க பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் போடுறோம். இதுக்கப்புறமா February 21 இவன் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான். ஸ்டேஷனுக்கு வந்து என்னுடைய அப்பாவை காணும் அப்படின்னு சொல்லி அழுது பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டிருக்கான். இவன் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற கேஸ்லாம் கூட அப்புறம் வச்சுட்டு இந்த பையன் இப்படி அழுகுறானே, இந்த பையனும் தங்கச்சிக்கும் அவங்க அப்பா மட்டும்தானே இருக்காங்க, சரி நம்ம உடனடியே இந்த கேஸ் ஆரம்பிக்கலாம், இது ஒரு ரேண்டம் கேஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யோசிக்கிற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான். இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லயும் அதுக்கப்புறம் ஒரு 1-2 நெய்பர்ஸ் கிட்ட மட்டும் தான் பண்ணியிருக்கான். ஆனா அன்னைக்கு சாயந்தரமே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்ல ஜாலியா கிரிக்கெட் விளையாண்டுருக்கான். இதுல கிருதிக்கு வந்துட்டு என்ன பண்றது அப்படின்னு தெரியல, அவங்க என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அவங்களோட எக்ஸாம் எழுத போயிட்டு வந்திருக்காங்க. அக்ஷத் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட தங்கச்சி கிருதிக்கு வந்துட்டு ஒன்றுமே தெரியாது, என் தங்கச்சி ரொம்ப ரொம்ப பாவம், உண்மையாலுமே இந்த நாட்கள்லாம் அவள் ரொம்ப ரொம்ப பயந்து போய் தான் இருந்தா, அவளை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். இந்த இன்வெஸ்டிகேஷன் கன்ஃபெஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்ச உடனே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் உடனடியாக போலீஸ் ஸ்டேஷன் விட்டு வெளியில் போயிட்டு அக்ஷத்தோட வீட்டை நோக்கி போகிறாங்க. அதாவது February 23 சாயந்தரம் இவங்க வேக வேகமாக வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய அந்த ரூமை உடைச்சிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளார இவன் சொன்ன மாதிரி சீல் பண்ணி வச்ச ஒரு பெரிய ப்ளூ கலர் ட்ரம் ஒன்று இருந்திருக்கு. இதை பார்த்த உடனே அந்த ரூம்ல இருந்து யாருமே எதுவும் பேசல. போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இது எல்லாமே உண்மைதான் அப்படின்றது புரிஞ்சிருது. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு அந்த ட்ரம்மை வந்துட்டு எந்த ஒரு எவிடன்ஸுமே கலையாம ஓபன் பண்றாங்க. உள்ளார மான்வேந்தர் சிங்கோடைய டார்சோ வந்துட்டு இருக்கு. அந்த செக்டார் எல்லுல வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே காலையில் இவர் ஜாகிங் போவார். அங்க இருக்கிற சின்ன சின்ன கடையில் இருக்கவங்களுக்கு கூட இவரை தெரியும். இவர் தன்னுடைய பிள்ளைங்களுக்காக தான் எல்லாத்தையுமே பண்ணாரு. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு உழைச்சது எல்லாமே தன்னோட பிள்ளைங்களுக்கு தான். அதுலயும் முக்கியமா தன்னோட பையன் வந்துட்டு பெரிய லெவல்ல வருவான், வந்து நம்மளோட லேப் எல்லாத்தையுமே டேக் ஓவர் பண்ணிப்பான் அப்படின்ற மாதிரி நினைச்சாரு. ஆனா தன்னோட சாவுக்கே தன்னோட புள்ள தான் வந்துட்டு காரணமா இருக்க போறான் அப்படின்றது பாவம் அவருக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்காது. உடனடி அந்த ட்ரம்முக்குள்ள இருந்த உடல் பாகங்கள் எல்லாத்தையுமே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. கூடவே அக்ஷத்தையும் கூட்டிட்டு மீதி இருக்கக்கூடிய உடல் பாகங்கள்லாம் எங்கெங்க போட்ட வா காமி அப்படின்ற மாதிரி கூட்டு போறாங்க. இதுக்கப்புறம் அந்த 21 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய சடரானா காட்டு பகுதிக்கு இவங்க எல்லாருமே போறாங்க. அங்க போயிட்டு இவங்க கம்ப்ளீட்டா தேடி பார்க்குறாங்க. அதில் சில உடல் பாகங்கள் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவன் புதைச்சி வச்ச அந்த ரைஃபிளும் வந்துட்டு கிடைச்சிருக்கு. இங்கே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த ரைஃபிளில் இருந்து வந்த அந்த தோட்டா அந்த ரைஃபிள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த வீட்டு செவத்துல பதிஞ்சிருந்த ஒரு தோட்டாவுடைய அச்சு வந்து இந்த ரைஃபிள்ல இருந்து வந்த தோட்டா தானா அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அது வந்துட்டு இதில் இருந்து வந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகுது. போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு அப்போ வரைக்குமே இது அதிர்ச்சியாக தான் இருந்தது. ஒரு பையன் இப்படி அழுதுட்டு இருக்கிறான் போலீஸ் ஸ்டேஷனில், ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தேட போனோம். கடைசியில் அது ஒரு கொலையா இருந்து அந்த கொலைக்கு காரணமே அந்த பையன் தான் அப்படின்றது அவங்களுக்கு ஷாக்கிங்கா இருந்திருக்கு. 21 வயசான இந்த அக்ஷத்தை பத்தி சுத்தி இருக்கிறவங்களாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ஷத் ரொம்ப ரொம்ப ரிசர்வ்டு கேரக்டர், யாரு கூடயும் ஒழுங்கா பேச மாட்டான். தன்னுடைய 12-13வது வயசுலே தன்னுடைய அம்மா வந்துட்டு இறந்துட்டாங்க. இப்படி அவங்க அம்மா இறந்து போன அந்த சமயத்துல அம்மாவோட சைட்ல இருக்கிறவங்க எல்லாருமே அப்பாவை தான் திட்டி இருக்காங்க. எங்க வீட்டு பொண்ணு சாகிறதுக்கு நீ தான் காரணம் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவை பயங்கரமா பேசியிருக்காங்க. எவ்வளவுதான் சுத்தி இருக்கிறவங்க திட்டினாலும் சரி ஏதோ ஒரு வருத்தத்துல பேசுறாங்க அப்படின்ற மாதிரி மான்வர் சிங் வந்துட்டு இது எதையுமே கண்டுக்காம தன்னோட 2 குழந்தைங்களையும் ரொம்பவே நல்லபடியா வளர்த்தினாரு. மான்வேந்தர் சிங் வந்துட்டு தன்னோட ஒய்ஃப் இறந்து போயிட்டு 9 வருஷம் ஆயிடுச்சு, நம்ம தனியாவே இருக்கோம், நம்மளோட குழந்தைங்களையும் பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்காரு அப்படின்னு சொல்லி வெளியில ஒரு ரூமர் பரவுது.
இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்ஷத்தோட காதுகும் போது அக்ஷத்துக்கு இந்த விஷயம் கொஞ்சம் கூட பிடிக்கல. சொல்லப்போனா அன்னைக்கு நைட்டு அந்த பணத்தினால மட்டுமே பிரச்சனை வர கிடையாது. அக்ஷத் வந்துட்டு இந்த 2வது கல்யாணத்தை பத்தின விஷயத்தையும் பேசியிருக்கான். அதனாலேயும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்குமெண்ட் ரொம்ப ரொம்ப பெருசா போயிருக்கு. இந்த ஒட்டுமொத்த கேஸ்லுமே உண்மையாலுமே பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருதி தான். ஒரு பக்கம் தன்னோட அப்பா வந்துட்டு இறந்து போயிட்டாங்க. அந்த அப்பாவை கொலை பண்ணதே வந்துட்டு தன்னுடைய அண்ணன் தான் அப்படின்றது தெரிஞ்சும் அண்ணனும் மிரட்டினா அப்படின்னு சொல்லி என்ன பண்றது அப்படின்னு தெரியாம வெளியிலையும் சொல்ல முடியாம ஒரு 3-4 நாள் வந்துட்டு உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு ஒரு ரண வேதனையில் இருந்திருக்காங்க. இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டு வந்திருந்தது. அக்ஷத் வந்துட்டு கடைசியா நான் என்னோட தங்கச்சி கிருதியை ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். தங்கச்சி கிருதியும் வந்துட்டு தன்னோட அண்ணனை பார்த்துருக்காங்க. பார்த்த அந்த சமயத்துல இவன் எல்லார்த்திட்டையும் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பேங்க் பேலன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து என்னோட தங்கச்சிக்கிட்டே தாங்க. என் தங்கச்சி வந்துட்டு ரொம்ப பாவம், நான் ரொம்ப மிரட்டிட்டேன், அதில் அவள் ரொம்ப பயந்து போயிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஜெயிலுக்கு போனான். உண்மையாலுமே தங்கச்சி கிருதி வந்துட்டு ரொம்ப ரொம்ப பயந்து போய் தான் இருந்தாங்க. ஒரு 8-9 வயசு இருக்கும் போதே தன்னோட அம்மா வந்துட்டு இறந்துட்டாங்க. தன்னுடைய 17வது வயசுல தன்னோட அப்பாவும் இறந்துட்டாங்க. மேற்கொண்டு கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த தன்னுடைய அண்ணாவையும் இப்ப அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப கிருதி என்ன பண்றது அப்படின்னு தெரியாம தனியா அவங்களோட வாழ்க்கைய ஆரம்பிக்கிறாங்க. அக்ஷத் தான் இந்த குற்றத்தெல்லாம் பண்ணா அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அக்ஷத்தை வந்துட்டு ஜெயில வைக்கிறாங்க. முதல் நாள் வந்துட்டு அவன் ஜெயில இருந்த அந்த சமயத்துல அவனுக்கு எல்லாம் உண்மையுமே புரியுது. நம்ம எப்படிப்பட்ட ஒரு தப்பு பண்ணியிருக்கோம், இதுக்கு மேல நம்மளால வெளியில போக முடியாது, நம்ம இங்கே தான் இனிமே இருக்க போறோம், நம்மளோட வாழ்க்கையை தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இவன் நைட்டு ஃபுல்லா உட்காந்து செல்லுக்குள்ள அழுது அந்த சத்தம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே கேட்டிருக்கு. இப்படியே வந்து நடந்ததை நினைச்சு இவன் அழுதுகிட்டு இருந்திருக்கான். ஒரு கட்டத்துல இவனுக்கு வந்துட்டு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லி நார்மல் வார்டுல இருந்து இவனை கூட்டு போயிட்டு சைக்காட்ரிக் வார்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இவனும் மெடிக்கல் எக்ஸாமின் பண்ண அந்த சமயத்துல இவன் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்லியிருக்கான், தப்பாயிடுச்சு, தப்பு நடந்து போச்சு, என்ன பண்றது, தப்பு நடந்துருச்சுன்னு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸ்லயுமே பல இடத்துல இந்த விஷயத்த சொல்லியிருப்போம், எப்படி இருந்தாலும் தப்பு பண்றவங்க ஜெயிலுக்கு தான் போவாங்க அப்படின்னு. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜியில எப்படி இருந்தாலும் அவங்க மாட்ட தான் போறாங்க. அதோட பெட்டர் லைஃப் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கொலைகளை பண்ணதா ஒவ்வொருத்தருமே சொல்றாங்க. ஆனா யாருமே இங்க பெட்டர் லைஃப் வாழ்றது கிடையாது, ஜெயிலுக்குள்ள தான் இருக்காங்க. ஒரே ஒரு நாள் இவன் உணர்ச்சி வசப்பட்டு பண்ண அந்த தப்பு இவனோட வாழ்க்கையை மொத்தமா அழிச்சிருச்சு. ஆனா இவன் பண்ண அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சடனா உணர்ச்சி வசப்பட்டு பண்ண மாதிரியும் இல்லை. ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டு பண்றவன் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி கத்தி ஆர்டர் பண்ண மாட்டான். லோக்கலுக்கு போயிட்டு ப்ளூ கலர் ட்ரம் வாங்கிட்டு வந்திருக்க மாட்டான். கார்ல 21 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு ஒவ்வொரு உடல் பாகத்தை ஒவ்வொரு இடத்துல போட்டிருக்க மாட்டான். வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி சிம்பத்தி கிரியேட் பண்ணி இருந்திருக்க மாட்டான். அவனோட வீட்டில் இருக்கக்கூடிய வால்ஸ்க்கு ரீபெயிண்ட் பண்ணியிருக்க மாட்டான். உண்மையாலுமே உணர்ச்சி வசப்பட்டு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றவன் அதை தாங்கிக்க முடியாம அதே இடத்துல உடஞ்சு அழுது நான் பண்ணது தப்பு நான் போய் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பான். இவன் பண்ணதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இந்த சடலத்தை மறைக்கணும், நம்ம இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கணும், அப்பாவோட சொத்தை ஆட்டையை போடணும் அப்படின்ற எண்ணம் இவனுக்குள்ள இருந்திருக்கு. இவன் மேல செக்ஷன் 103 கொலை வழக்கு, செக்ஷன் 238 எவிடன்ஸ் எல்லாம் வந்துட்டு அழிக்க முயற்சி பண்ணது, இந்த மாதிரி நிறைய கேசஸ் போடுறாங்க. இந்த கேஸ் வந்துட்டு இப்பதான் நடந்துச்சு அப்படிங்கிறதுனால இன்னுமே கோர்ட்ல வந்துட்டு இந்த கேஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த கேஸ்ல இன்னொரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் ட்ரம் வாங்கணும், அதுக்குள்ள இந்த உடல் பாகங்கள் வைக்கணும் அப்படின்ற எண்ணம் இவனுக்கு எங்கிருந்து வந்திருக்குன்னா 2025 மார்ச் மாசம் ரொம்ப ஃபேமஸான ஒரு கேஸா வைரலா போயிட்டு இருந்த மிரூட் கேஸ்ல இருந்தா இவனுக்கு அந்த ஐடியா கிடைச்சிருக்கு. அதுல முஸ்கான் அப்படின்ற ஒருத்தங்க தன்னுடைய ஹஸ்பண்டோட உடல் பாகங்களை வெட்டி 15 துண்டா ட்ரம்ல போட்டு வச்சிருப்பாங்க. அந்த ட்ரம்குள்ள சிமெண்ட் கான்கிரீட்டையும் ஊத்தி இருப்பாங்க. இதுக்கப்புறம் அந்த ட்ரம் சீல் பண்ணி யாருக்குமே தெரியாம வச்சிருந்திருப்பாங்க. இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர வைரலா சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருந்தது. இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா அக்ஷத்தும் படிச்சிருக்கான். படிச்சு அங்க இருந்தா இவனுக்கு அந்த ஐடியாவே வந்திருக்கு. இப்ப அந்த கேஸ்ல இந்த கொலையை பண்ணவங்க வந்து போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றதையும் அவனுக்கு தெரியாம போச்சு. ஒவ்வொரு கேஸுமே எடுத்து போடுறது வந்துட்டு இந்த கேஸில் என்ன தப்பு நடந்திருக்கு, எந்த மாதிரி நம்ம நடந்துக்கூடாது, அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அதை விட்டுட்டு அதிலிருந்து இன்ஸ்பயர் ஆகிட்டு அதே மாதிரியான ஒரு தப்பை பண்ணி ஜெயிலுக்கு போகிறதுல இல்லை. உண்மையாலுமே மான்வேந்தர் சிங் என்ன தப்பு பண்ணாரு, தன்னோட 2 பிள்ளைங்களுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைச்சாரு. தன்னோட பையன் வந்துட்டு எடுத்த உடனே நான் பிஸ்னஸை வந்துட்டு டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த சமயத்தில் இல்லை, நீ சொந்த காலில் நின்று கொஞ்சம் உழைச்சி முன்னேறு, உனக்கு எல்லா சப்போர்ட்டையும் நான் பண்ணுறேன், ஆனால் நீயாவே மேலே வந்து முதல்ல இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது எப்படின்றத கத்துக்க அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு அப்பாவா இருந்தாலும் இப்படிதான் சொல்லுவாங்க, மணி ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னா எவ்வளவு பெரிய சொத்தை கொடுத்தாலும் ரொம்ப ஈஸியா வந்துட்டு கரைச்சிடலாம். அதனால தன்னோட பையனுக்கு வந்துட்டு பிசினஸ் நல்லபடியா வரணும், மணி ஹேண்டலிங் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இவர் சொல்லியிருக்காரு. ஆனா அதை கூட இவனால வந்துட்டு புரிஞ்சுக்க முடியல. ஈஸியா வந்துட்டு ரொம்பவே ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழணும், சௌரியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையுமே பண்ணி வீட்லயே வந்து திருடவும் செஞ்சு கடைசியில தன்னுடைய சொந்த அப்பாவே வந்துட்டு கொலையும் பண்ணியிருக்கான். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த
கேஸ். இந்த கேஸை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்கே வச்சு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.